ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பிளானை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணணும். அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோனில் பண்ண முடியாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு சார் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நமக்கு 3 or 4 days கொடுத்துருந்தாங்க. என்ன பிளான் சூஸ் பண்ணலாம், எப்படி என்னங்கிறதுக்கான ஒரு ஐடியாக்காக. இப்போ அந்த பிளான்க்கான ஃபார்ம் வந்திருக்கு. ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 ஐடி வச்சுருக்கீங்க. 3 ஐடியுமே நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐடிக்கு ஒரு பிளாக் தான். அதாவது நீங்கள் ஒரு பிளாக்னால் ஒரு ஐடிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். 3 பிளாக் வச்சுருந்தீங்கன்னா 3 ஐடிக்கு யூஸ் பண்ணலாம். 3 வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 பிளாக் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஐடிக்கு ஒரு வெப்சைட் அல்லது ஒரு பிளாக், இதுதான் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு ஒரு யூடியூப் சேனல் அல்லது ஒரு ஃபேஸ்புக் ஐடி அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இது ஒரு ஐடிக்கு ஒரு பிளானு, ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது நமக்கு ஏற்கனவே சார் சொல்லியிருக்காங்க. கிளியராக புரிஞ்சுக்கங்க. பிளானை நீங்கள் ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன். இதை டச் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய நேம் காமிச்சிடும். அதுக்கடுத்தது உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி, ஸ்டாஃப் ஐடி காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு சூஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் அவசரப்படாமல் கரெக்டாக பொறுமையாக யோசித்து நீங்கள் இதை பண்ணணும். இதில் நீங்கள் ஏதாவது மாற்றி சூஸ் பண்ணிவிட்டு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு மாற்றி தரமாட்டாங்க. அதனால் அவசரப்படாமல் பண்ணுங்கள். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோனில் பண்ண முடியாது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் யூடியூப் அக்கௌண்ட் அல்லது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான். இப்போ நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யுவர். அதாவது இது என்ன அப்படின்னா, உங்களோட ஓன் வெப்சைட் அல்லது நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள யூஆர்எலை வந்து நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் உங்களுடைய லேப்டாப்புக்கு போங்க. லேப்டாப்பில் போனீங்கன்னா மேலே இருக்கும் HTTP போட்டு நீங்கள் என்ன யூஆர்எல் கொடுத்தீங்களோ அந்த இது இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பிளாகில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களா இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் அப்படின்னு வரும். அல்லது நீங்கள் வெப்சைட்டாக இருந்தால் .com அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் வெப்சைட் நேம். வெப்சைட் நேம் அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த நேமை நீங்கள் இங்கே எழுதணும் உங்களுடைய பேஜில். நான் என்னுடைய நேமை சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்டர் போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரிஸ். அதாவது நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் போட போகிறீங்க. அதாவது உங்களுடைய லேப்டாப்பில் கண்டென்ட் ரைட்டரில் நீங்கள் என்ன மாதிரி, அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்டதா, இல்லை சமையல் சம்மந்தப்பட்டதா, இல்லை கேம்ஸ் சம்மந்தப்பட்டதா, இல்லை வேறு என்ன மாதிரி நீங்கள் போட போகிறீங்க, அதுக்கான ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த இதை நீங்கள் இங்கே போடணும். பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வெப்சைட் ஆர் பிளாக் கிரியேட் டேட். அதாவது நீங்கள் எந்த டேட்டில் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணினீங்க அப்படின்ட்டு. நான் வந்து August 5 க்ரியேட் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய லேப்டாப் பேஜில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்டிங் போட்ட டேட் வந்து என்றைக்கு என்னென்னு பார்த்து அந்த டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து August 5 ஸ்டார்ட் பண்ணினேன்.
நான் செட் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதாவது நான் ஆகஸ்ட் 5 நான் ஃபஸ்ட்டு பிளாக் ஓப்பன் பண்ணி நான் போஸ்ட் க்ரியேட் பண்ணேன். நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய பிளாகோ வெப்சைட்டோ எப்போ க்ரியேட் பண்ணீங்களோ அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது கண்டென்ட் போஸ்டிங் டிவைசஸ், அதாவது நீங்கள் இதில் வந்து லேப்டாப்பா கம்ப்யூட்டராங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் லேப்டாப் தான். அடுத்தது ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பெர் வீக், அதாவது ஒரு வாரத்தில் உங்களால் எவ்வளோ போஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டரில் போட முடியும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இதில் உங்களால் எவ்வளோ முடியும் அவைலபிளாக இருந்து எந்தளவுக்கு 1 வீக்கில் போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் 6 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இதை ஒரு தடவைக்கு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா, எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு மெயினாக வந்து வெப்சைட் ஆர் பிளாகோட URL கரெக்டாக இருக்கா. அடுத்தது உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா. அதுக்கடுத்தது நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நீங்கள் என்றைக்கு பிளாக் ஆர் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண டேட்டு. அதுக்கடுத்தது நீங்கள் லேப்டாப்பா அல்லது கம்ப்யூட்டரா. பர் வீக்குக்கு நீங்கள் எத்தனை போஸ்ட் போட முடியும் அவைலபிளாக இருப்பீங்க. இது எல்லாமே கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இது வந்து நமக்கு மறுபடியும் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய நேமு, நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் பெண்டிங் காட்டுது. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டு நம்ம எந்த டேட்டில் கொடுத்தோம் எல்லாமே இது உங்களுக்கு பெண்டிங்காக காட்டும். அடுத்தது அட்மின் டீம் வந்து செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய ஃபார்மை செக் பண்ணிவிட்டு நமக்கு ஓகே சொன்னதுமே நமக்கு இந்த பெண்டிங்குங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் ஹோம் பேஜில் நம்ம என்ன பிளானை சூஸ் பண்ணியிருக்கோமோ, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா அல்லது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா, அது நம்மளுடைய டேஷ்போர்டில் ஹோம் பேஜில் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அது வரைக்கும் இது பெண்டிங்கில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் பிளானை சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.